தேவ பிள்ளைகளே எப்படி இருக்கிறீங்க? ஏதோ ஒரு காரியத்துல சோர்ந்து போயிட்டீங்களோ? பயந்துட்டு இருக்கிறீங்களோ? பயப்படாதீங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ளுவாரு. நம்முடைய எதிரியானவன் பிசாசு வந்து தந்திரம் உள்ளவன். அவன் ஏதாவது ஒரு தந்திரமான ஒரு யோசனை அல்லது எதையாவது உங்கள சொல்லி குழப்பிட்டான்னா, சந்தேகப்பட்டு பயந்துருவீங்க. அதெல்லாம் பயப்படாதீங்க. இன்னைக்கு வந்து கர்த்தருடைய செய்தியின் மூலமா என்ன பேச போறாருன்னா, எப்படி நம்ம வந்து ஆண்டவருடைய வார்த்தையெல்லாம் உறுதியா நின்னு, அதாவது சாத்தானின் வஞ்சங்களை உதைப்பது எப்படின்னா, இன்னைக்கு கர்த்தர் கற்றுக் கொடுக்க போறாரு. சத்தியத்தை கேட்டு அதன்படி நடக்கும்படியா இந்த செய்திய கேட்டு அத பிரயோஜனப்படுத்தும்படியா கர்த்தர் உங்களுக்கு கிரியை செய்ய போறாரு. இன்னைக்கு செய்தியின் தலைப்பு, சாத்தானின் வஞ்சகங்களை உடைப்பது எப்படி? இந்த செய்திக்கு ஆதாரமா ஏறெடுக்கப்பட்ட வேத வசனம் 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு எதிராயிராமல் அரண்களை நிர்மூலமாகறதுக்கு தேவ பலமுள்ளவையாய் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதோட மனுஷனுடைய அடிப்படை வாஞ்சைகள் வந்து சத்தியத்தை கண்டு கொள்ள வேண்டும். இப்ப பார்த்தீங்கன்னா, இயேசுவை அறியாத குடும்பத்துல இருந்து வருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஆண்டவர பற்றி அறிஞ்சு கொள்ளணும், அறிஞ்சு கொள்ளணும் அந்த வேதாகமத்துல ரொம்ப அந்த வார்த்தையின் மீது ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க. ஆனா பார்த்தீங்கன்னா, அந்த பிசாசு வந்து அந்த வசனத்த வந்து ஜனங்கள் அவ இருதயத்துல வந்து விழுந்துறக்கூடாதபடி அவன் ரொம்ப அ போராடிட்டு இருப்பான். அது மாத்திரம் இல்ல, இன்னைக்கு பாருங்க சில பேர் குடும்பத்துல ஒருத்தர் மட்டும் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க. அந்த குடும்பத்துல எல்லாரும் புருஷனோ அல்லது மனைவியோ அல்லது பிள்ளைகளோ ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க. ஆனா ரட்சியும் ஆண்டவரே, ரட்சியும் ஆண்டவரே, ரட்சியும் ஆண்டவரேன்னு கேட்பீங்க. ஆனா அப்படி ஜெபிக்கிறத விட நீங்க எப்படி செய்யணும்னா, அந்த அவன் வந்து எல்லாருக்கும் அந்த ஆவிக்குரிய கண்கள் வந்து மனக்கண்கள் இருக்கு இல்லையா? அந்த மனக்கண்கள் வந்து அவன் வந்து சத்தியத்தை அறிந்து கொள்ளக்கூடாதபடி அத குருடாக்கி வச்சிருப்பான் பிசாசு. அதுக்கு பேரு சுவிசேஷத்தின் மகிமையின் ஒளியை கண்டுகொள்ளாதபடி அத குருடாக்கி இருப்பான். அந்த குருட்டின் ஆவிய இந்த மனக்கண்களை குருடாக்கி வச்சிருக்க பிசாசின் கிரியைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை கடிந்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஆவிய அதட்டி அப்புறப்படுத்திட்டீங்கன்னா, அந்த குடும்பத்துல அவங்க வந்து மனக்கண்கள் திறக்கப்பட்டு அவங்க ரட்சிக்கப்படுறது எளிதா இருக்கும். அதத்தான் நீங்க செய்யும். அதனால தான் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு மார்க்ல 4ஆம் அதிகாரத்துல, வசனத்தை விதை வெ வெ விதை அருகே விதைய வச்சவன, வசனத்தை கேட்டவுடனே அவன் வந்து அத எடுத்துட்டு போறதுக்கு ரெடியா வருவான் பிசாசு. ஏன்னா, அந்த கர்த்தருடைய வசனம் உங்க இருதயத்துல போய் ஊன்றிடுச்சுன்னா, அந்த விதை செத்து அப்புறம் வந்து அது அப்படியே முளைச்சு ஆரம்பிச்சுரும், வளர ஆரம்பிச்சுரும்னா, அத முதல்ல பிசாசு என்ன பண்ணான், வசனத்தை கேட்க விடாதபடி தடுப்பான். அது அவனுடைய மிகப்பெரிய வஞ்சக தந்திரம். அதனால நீங்க வந்து எவ்வளோ கேர்ஃபுல்லா வேத வசனத்த பிடிச்சு நம்ம எப்படி இருக்கணும், நம்முடைய சிந்தையெல்லாம் எப்படி இருக்கணும்னு சொல்லி, இந்த இதை குறிச்சு கர்த்தர் பேசப் போறாரு. அவர் பாருங்க எவ்வளவுக்கு எவ்வளவு அ சத்தியத்தை அறிந்து கொள்ளணுமோ அப்படிங்கிறத வந்து அவன் ரொம்ப தடுப்பான். அதனால தான் நம்ம அத தெரிந்து கொள்ளும்படியா பேசுறோம். சாத்தான் எப்போதுமே ஒளியின் தூதனுடைய விஷயத்தை தரித்துக் கொள்வான். மாயையான தோற்றத்தை கொண்டு வந்து போலியான மாற்றங்களை ஸ்தாபிப்பான். அப்ப அ ஏவாள்ட்ட வந்து என்ன சொன்னான்? முதல்ல வந்து அவனுக்கு எதுனால அதுன்னு தெரியாது அவனுக்கு. அவன் தந்திரமா அவன்ட்ட வந்து கேட்டான். என்ன சொன்னாரு? அவன் சொல்றான், "அந்த கனிய இங்க எல்லாத்தையும் புசிக்கலாம்ன்னு சொன்னாரு. ஆனா அந்த அந்த அம்மா சொல்றாங்க, அத வந்து தொடவும் கூடாது." அவங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் போட்டாங்க அதுல. அப்ப தெரிஞ்சுது. அந்த மாரி வஞ்சகமா அவளுடைய ஏவாளின் மனதை வஞ்சித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதனால தான் எப்பவுமே நீங்க உங்க இருதயத்துல வசனத்த பிடிச்சு வச்சுக்கணும். பிசாசுடைய தந்திரத்துக்கு எதிர்த்து நில்லுங்கள் என்று வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. எல்லா காரியங்களிலும் கர்த்தர் பிரஜாதிகளும் அவிசுவாசம் சாத்தானுடைய அடிமைத்தனத்துக்குள்ளிருந்து சாபத்தினாலும், நோயினாலும், மரணத்திலும் கட்டப்பட்டவர்களாய் இருக்கிறார். ஆதாமின் நாட்களிலிருந்து இருந்து அவர்களுக்கு விடுதலையே இல்லை. நாம் சத்துருவோடும் வானமண்டலத்தில் பொல்லாத ஆவிகளும் போராடுவது மட்டுமல்ல, பிசாசின் பிடியில் சிக்கியிருக்கக்கூடிய மக்களை விடுவிக்க வேண்டும் என்பதே இருக்கின்றது. சாத்தானின் கட்டுகளை தகர்ப்பதற்காக ஒரு வல்லமையான வசனம் வேதத்தில் திறவுகோலாய் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வசனம் தான் 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். சாத்தானுடைய கோட்டைகளை நாம் தகர்ப்பதற்கு தெய்வீக ஆயுதங்கள் உபயோகிக்கப்பட வேண்டும். அந்த தேவனுடைய ஆயுதங்கள் என்னன்னு தான் இந்த வசனத்தில் சொல்லப்படுது. நிரந்தரமான வல்லமை உள்ளது, நித்தியமான பலன் உள்ளது. இந்த வாக்குத்தத்தத்தை தொடர்ந்து வாசிங்க. அவைகளால் நாங்கள் தர்ப்பங்களையும், தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமைகளையும் நிர்மூலமாக்கி, எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்குள் கீழ்ப்படிய சிறைப்படுத்துவராய் இருக்கிறோம் என்று 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுது. சாத்தானுடைய வல்லமையை நம்மால் 3 விதங்களில் தகர்க்க முடியும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதாவது முதலாவது வந்து பார்க்கும்போது வீண் சிந்தனைகளை வீழ்த்துதல். சத்துரு கொண்டு வருகிற மாயமான கோட்டைகளை தகர்க்க வேண்டுமென்றால், மாம்சீக வீண் சிந்தனைகளை வீழ்த்த வேண்டியது அவசியம். வீண் சிந்தனை சில மொழிபெயர்ப்பார்கள் மனுஷ தத்துவ ஞானம் என்றும் குறிப்பிடுகிறார்கள்.
இது பார்ப்பதற்கு நம்பக்கூடிய அளவு. அதாவது தத்துவம் இப்ப பார்த்தீங்கன்னா, கள்ள நோட்டு அடிக்கிறாங்கல்ல, நல்ல நோட்டு, கள்ள நோட்டுன்னு. அது மாரி அது தெரியவே தெரியாது. அதே போல தான் பிசாசும் தந்திரமா அவன் பேசுறது நமக்கு நம்புற மாரி, அப்படியே "அப்படியா?" அப்படி சொல்ற மாரி இருக்கும். அதத்தான் சொல்றாரு இதுல. அவைகள் தந்திரமா மனுஷ ஞானத்தை வழிதிருப்பி விடுகின்றன. தேவனுடைய பிள்ளையாகிய நாம் இப்படி வருகிற வீணான சிந்தைகளையும், பெருமைகளையும், வாக்குவாதங்களையும், மனுஷிக தத்துவ ஞானங்களை தகர்த்தெறிய வேண்டியது அவசியம். அத பாருங்க பேதுரு அந்த சீஷர்ட்ட தாம் படப்போகிற அந்த சிலுவை பாட குறிச்சு ஆண்டவர் சொல்லும்போது, மத்தேயுல சொல்லப்படுது 12வது அதிகாரத்துல. அவர் என்ன சொல்லுவாருன்னா, உமக்கு இது நேரிடக்கூடாதுன்னு. அப்படி சொல்லிட்டு ஆண்டவர கடிந்து கொள்ள போறான்னு வசனம் சொல்லப்பட்டிருக்கு. அப்பதான் ஆண்டவர் அவன திரும்பி பார்த்து சொல்லுவாரு, அப்பாலே போ சாத்தானே! தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்காமல், மனுஷன் மா மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய். நீங்க கூட எப்பவுமே வசனம் கிடைச்சது கரெக்ட் பெற்றுக்கொள்றீங்க. ஆனா அந்த வசனத்தின்படி வெளிப்பாட நீங்க ஆவியானவற்றை கேட்டு பெற்றுக்கொள்ளும். மாம்சத்தின்படியோ, மனுஷிகத்தின்படியோ அத அறிந்து கொள்ள முடியாது. அதுதான். எந்த முடிவையும் ஆணுடைய சித்தத்துக்கு எடுக்கிறது அந்த வசனம் தான் நமக்கு வழிகாட்டும். நீங்கள் ஆதியாகமத்தில் ஆதாம் ஏவாள் ஏதேன் தோட்டத்தில் சரித்திரத்தை வாசித்து பார்த்தீர்கள்டா, அங்கே எவ்விதமாக சாத்தான் நயவஞ்சகமான வார்த்தைகளை ஏவாளை ஏமாற்றினான் என்பதை அறிந்து கொள்ளலாம். அந்த பெரிய தோட்டத்துல ஒரே ஒரு மரத்தின் கனியை தவிர மற்ற எல்லா மரத்தின் கனிகளையும் புசிக்கலாம் என்று கர்த்தர் அனுமதித்திருந்தார். ஆனா புசிக்கக்கூடாது என்று கட்டளையிடப்பட்ட நன்மை, தீமை அறியத்தக்க ஜீவ விருட்சமானது அந்த தோட்டத்தின் நடுவிலே இருந்தது. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, "நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கையும் புசிக்கவே புசிக்கலாம். ஆனாலும் நன்மை, தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம். அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார்" என்று ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 16, 17 சொல்லப்பட்டிருக்கு. நன்மை, தீமை அறிகிற விருட்சம் என்பது மனுஷனுடைய ஞான அறிவை வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. தேவன் கட்டளையிடும்போது மனுஷன் தன்னுடைய சுய ஞானத்தினால் அவருடைய கட்டளைக்கு விரோதமாய் வாக்குவாதம் செய்யாமல், அவர் கட்டளையை அப்படியே ஏற்று நிறைவேற்ற வேண்டும் என்று அவர் விரும்புகிறார், எதிர்பார்க்கிறார். இதுதான் ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவர் ஒண்ணு சொல்லிட்டாருன்னா நம்ம செவி கொடுக்கணும். அததான் சொல்றாரு, உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று சொல்லப்பட்டிருக்கு. அது மாத்திரமல்ல, உபாகம் 28:1 சொல்லப்பட்டிருக்கு. ஒ ஒ அதாவது அவருடைய வார்த்தைக்கு உண்மையாய் அவருக்கு செவி கொடுத்தால் கீழே சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்கள் உண்மையில் பலிக்கும் இருக்கு. அதாவது செவி கொடுப்பதிலேயும் உண்மையாய் செவி கொடுப்பது இருக்குது. அதுதானே இப்ப நம்ம ஒரு பிள்ளைய கூப்பிடுறோம் வீட்ல இருக்கும்போது. பேர் சொல்லி கூப்பிட்டோம்னா, சில பிள்ளைகள் காது கேட்காது போல இருக்கும். அது கூப்பிட்டோனே ஓடி உண்மையா இது மாரிதான் நம்மளும் ஆண்டவருடைய சமூகத்துல ஆண்டவர் சொல்ற வார்த்தைய உண்மையாய் கீழ்ப்படிந்து செவி கொடுத்து நடக்கணும். அதத்தான் விரும்புவார் கர்த்தர். கர்த்தருடைய கட்டளைகள் அப்படியே கீழ்ப்படிய வேண்டியவைகளாகவும், மனுஷன் தேவனோடு கூட தர்க்கிக்கவோ, வாதாடவோ முடியாது. இன்றைக்கு பாருங்க ஒரு சின்ன பிள்ளைகள் கூட எந்த இதுக்கு எத்தனை கேள்வி கேட்குதுங்க. இத சாப்பிடு, இதுல என்ன இருக்கு? இது ஏன் சாப்பிடணும்? எத்தனை கேள்வி கேட்குதுங்க. ஆர்குமெண்ட்ஸ். இந்த ஆர்குமெண்ட்ட நம்ம மேக்ஸிமம் அதான் சொல்றாரு. தர்க்கங்களையும் தேவனுக்கு அறிவு விரோதமா எழும்புகிற எல்லா மேட்டுமே நிர்மூலமாக்கணும்னு அந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. எப்பவுமே ஆண்டவர் ஒண்ணு சொல்லிட்டாருன்னா அப்படியே கீழ்ப்படியும். தாவீது பாருங்க அப்படி ஆண்டவருடைய வார்த்தைக்கு உடனடியா கீழ்ப்படியும். அதுதான் நீங்கள் நானும் செய்யணும். சாத்தான் ஏதேன் தோட்டத்துக்குள்ள புகுந்தவுடன் தேவனுடைய கட்டளையை கேள்வி கேட்டு மனுஷனுடைய சிந்தைகளை தூண்டி விட்டான். தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாக இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியை புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ? எப்பவுமே பிசாசு வந்தான்னா ஒரு கேள்வியை எழுப்புவான். ஒரு குழப்பத்த கொண்டு வருவான். ஒரு சந்தேகத்த கிளப்பி விடுவான். அப்படித்தான் நீங்க கூட ஆண்டவர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் குடுத்தாருன்னா, அத அப்படி கண்ண மூடி விசுவாசிக்கணும். நம்பணும். ஆனா சூழ்நிலைகள் எல்லாம் உங்கள மிரட்டும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்போ உங்களுக்கு போய் நீங்க டாக்டர்ட்ட குழந்தைக்கு என்னையே எடுத்துக்க என்ன சாட்சியில. க நாங்க போய் டாக்டர போய் பார்த்து, அப்ப எனக்கு அப்போ இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாடி இந்த போராட்டங்கள்லாம் நெறைய போய் பார்த்து கடைசியில அந்த டாக்டர் என்ன சொன்னாருன்னா, "உனக்கு குழந்தை பிறந்தா என் காத அறுத்துக்குவேன்ட்டாரு." நான் உனக்கு குழந்தை பிறகு சான்ஸே கிடையாதுன்ட்டாரு. என் ஹஸ்பண்ட கூப்பிட்டு சொல்றாரு, "2வது கல்யாணம் பண்ணிக்கங்க. இல்லன்னா ஒரு குழந்தைய எடுத்து அடாப்ட் பண்ணுங்க." அடுத்த மாசத்துல நீங்க வர வேண்டாம் அப்படின்னுவாரு. இந்த மாரி நமக்கு நெகட்டிவா சொன்னோம்னா நம்ம சிந்தை "ஓ! அவர் சொல்றது கரெக்ட் தான்." அப்படின்னு கிடைக்காதோ அப்படின்னா அது மாம்ச சிந்தையா இருக்கும். அது உலக சிந்தை. அதுவும் தந்திரமான பிசாசுடைய சிந்தை. நம்ம உடனே அந்த சிந்தையில அப்படி நான் வீட்டுக்கு ஜெபிக்கும்போது அப்பல்லாம் நான் ரட்சிக்கப்பட்ட புதுசு. ஆண்டவர் என்னோடு பேசினாரு. அந்நாளின் அ வேதத்துல எழுதப்பட்ட 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம்
9ல இருந்து 20 வரைக்கும் தினந்தோறும் வச்சு ஸ்தோத்திரம் பண்ணு. நான் அந்த அடுத்த மாசத்துல இருந்து 1ஆம் தேதியிலருந்து ஆரம்பிச்சு, ஒவ்வொரு நாளும் சொல்லிட்டு 14வது நாள் இப்பவே டாக்டர்ட்ட போணும். நான் அந்த நாள்ல என் வயித்து மேல கை வச்சு, கர்த்தர் எனக்கு நீ குழந்தைய கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம்ன்னு சொல்ல ஆரம்பிச்சேன். ஆனா உண்மையிலேயே பாருங்க அந்த மாசமே நான் கன்சீவ் ஆனேன். இது எதுக்கு சொல்றேன்னா, ஆர்கியூமெண்ட்ஸு, தர்க்கங்கள் இப்படியாமே, அப்படியாமே, இது நடக்காது கூடாதுன்ட்டு நம்ம தரிசித்து நடவாம, வேத வசனம் என்ன சொல்லுது? நம்பப்படும் உறுதியும் காணப்படாததும் நிச்சயம். நம்ம அந்த சூழ்நிலைக்கு ஏத்த வசனத்தை எடுத்து, அந்த வசனத்தை நின்று ஆண்டவர் நோக்கி கூப்பிடணும். நீங்கள் என்னிலும் என் வார்த்தையில் உங்களில் நிலைத்திருந்தால், நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். கொடுக்கப்படும் ஆண்டவர் அந்த வசனத்துல எழுதப்படல. செய்யப்படும். செய்து கொடுப்பேன்னு சொல்றாரு ஆண்டவர். சீஷருக்காக கடற்கரையில காத்திருந்த ஆண்டவர் என்ன பண்ணாரு, அவங்களுக்காக மீன சுட்டு ஆயத்தப்படுத்தி ரெடியா வச்சிருந்தார். அது மாரி தான் உங்களுக்கு இன்னைக்கு இவ்வளோ நாள் ரொம்ப நாள் காத்திருக்கிறீங்க. ஏன் இவ்வளோ நெடுங்காலம்? ஏன் இந்த காத்திருப்பு? அப்படியெல்லாம் நீங்க கொடுங்க. ஏன் இவ்வளோ லேட்டுன்றீங்கல்ல, கர்த்தர் உங்களுக்கு லேட்டஸ்ட்டான மிரக்கிள் பண்ணி அற்புதத்த செய்ய போறாரு. அது வெயிட்டா இருந்தாலும் வெயிட்டா தரப்போறாரு. பயப்படாதீங்க. சோர்ந்து ஆனா பிசாசுடைய வந்தக சிந்தனைக்கு நீங்க இடம் கொடுக்கக் கூடாது. அதுதான். மற்றொரு சிந்தையை தூண்டிவிட்டான். தேவனாய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவனை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரம் உள்ளது. அது ஸ்திரீயை நோக்கி நீங்க தோட்டத்திலுள்ள சகல விருட்சத்தின் கனியும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ? அது ஒரு கொஸ்டின் போட்டான் பாருங்க. உண்டோ? இந்த ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்ட விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம். ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும், அதை தொடவும் வேண்டாம். அவன் புசிக்க வேண்டாம் மட்டும் தான் ஆண்டவர் சொன்னாரு. இந்த மாரி ஏவா பாட்டி என்ன பண்ணிட்டாங்கன்னா, எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் போடுறாங்க. இதுக்கு பேர் தான் வஞ்சகம். இன்னும் அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, அத மிகைப்படுத்தி பேசுதல். இந்த அம்மா போய் ஒரு எக்ஸ்ட்ரா ஒண்ண குடுத்து, அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றார். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை. நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்பட்டு என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிய தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்ச புசிப்புக்கு நல்லதும், பார்வைக்கு இன்பமும், புத்தியை தெளிவாக்கி இச்சிக்கப்படத்தக்கதா விருட்சமுள்ளமா இருக்கிறது கண்டு, அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள். அவனும் புசித்தான். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 1லிருந்து 6. இதுக்கு பேர் தான் கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. அத பார்க்கிறா கண்ல. இச்சிக்கிறா. ஓ! இது அழகா இருக்கு. அது மாரி தான் இன்னைக்கு பாருங்க சில பேரு இந்த வாலிப வயசுல பையன்லாம் சுத்திக்கிட்டு அதாவது பண்ணிட்டு என்ன சொல்லுவாங்க, "அவ தான் கல்யாணம் அவ தான் என் கண்களுக்கு ஆ நல்லா இருக்கிறா" அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அதுதான் அந்த வேவாளுடைய கிரியைகள். அதனால தயவு செய்து இந்த வசனங்கள அதான் கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமைக்கு விலக்கி காத்துக்கொள்ளும்னு நீங்க ஜெபிக்கணும். மனுஷன் எப்போது சாத்தான் கொண்டு வந்த வீண் சிந்தனைகளை இடம் கொடுத்தானோ, அவனுடைய வீழ்ச்சியின் ஆரம்பத்திற்கு வந்து விட்டான். தேவன் கொடுக்கிற கட்டளையை அப்படியே ஏற்றுக்கொள்வதை விட்டுவிட்டு, சாத்தான் கொடுக்கிற சிந்தனைகளை சிந்திக்கும்போது, அவனுடைய உள்ளம் தேவனை விட்டு தூரமாய் போயிற்று. அதாவது மாம்சத்தின்படி நடக்கும்போது, அந்த இருதயம் தேவனை விட்டு தனியா வந்துரும். அதுக்கு தான் அந்த வசனத்த பிசாசு கேட்கக்கூடாதபடிக்கு, அதுக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு நடந்து விடாதபடிக்கு தந்திரமா வலை வீசுவான். கேர்ஃபுல்லா இருக்கணும் தேவ பிள்ளைகளே. வேத வசனம், வார்த்தை அந்த வேதத்துல எழுதப்பட்டது. நீங்க எப்பவுமே சொல்லணும், இந்த வேதத்துல எனக்காக எழுதப்பட்டது. என்ன குறிச்சு எழுதி வச்சிருக்காரு. என்னுடைய வருங்காலத்த குறிச்சு, என்னுடைய நிகழ்காலத்த கர்த்தர் எழுதி வச்சிருக்காரு. அப்படி சொல்லி பாருங்க. உங்களுடைய எல்லா விதத்திலும் கர்த்தர் கூட இருப்பார். எல்லா காரியங்களையும் கர்த்தரே நின்று நடத்துவாரு. இதுல பாருங்க, இதுல சொல்றாரு, அவனுடைய சிந்தையை நம்ம சிந்திக்கும்போது தேவனை விட்டு நம்ம விலகி நிற்கிறோம். தேவனுடைய வார்த்தையை சாத்தான் மக்கள் உள்ளத்திலே ஒரு கேள்விக்குறியை எழுப்புகிறான். அதுக்கு தான் இருமனம் வந்துரும். சந்தேகம் வந்துரும். அதனால தான் சந்தேகப்படாமல் இருதயத்தில் விசுவாசித்தாள் என்று வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. சந்தேகம் உள்ள இருதயம் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. இருமனமுள்ள இருதயம் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. கவலை, துக்கம், பாரத்தோட இருக்கிற இருதயம் கற்றுக்கொள்ள முடியாது. நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல போயி, உங்க இருதயத்த அப்படியே ஊத்திரணும். உங்க இருதயம், வேதனை எல்லா கலக்கமும் கவுத்திரணும். எப்படி ஒரு டம்ளர்ல நம்ம எதாவது கவுத்திர்றோம் இல்லையா? எல்லாத்தையும் கொட்டி, அதேபோல ஆண்டவருடைய சமூகத்துல ஃபுல்லா இருதயத்த ஊத்திட்டீங்கன்னா, ஆண்டவர் அதுல இருக்கிற எல்லாத்தையும் ரத்தத்தால கழுவி சுத்திகரித்து, அவர் அதுக்கப்புறம் ரீப்ளேஸ் பண்ண என்ன பண்ணுவாருன்னா, நன்மை, கிருபை, தயவு, காருண்யம் எல்லாத்தையும் அதுல ஃபில் பண்ணி குடுத்துருவாரு.
உங்க விண்ணப்பத்திற்கு அதுல பதில் வந்துரும். அது எப்படி பதில் குடுப்பாரு? வெட்கத்துக்கு பதிலா ரெட்டிப்பான நன்மையினால் நிரப்புகிறது. ஒரு நாளும் சோர்ந்து போகாதீங்க. கர்த்தருடைய சமூகம் பிசாசு சொல்றதை கேட்காதீங்க, பார்க்காதீங்க, பேசாதீங்க. அதான் அதுல சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, அவருடைய கட்டளைகளுக்கு விரோதமாய், வேத வசனங்களுக்கு விரோதமாய் எந்த தர்க்கங்களையும் கலந்து கொள்ளவே கூடாது. ஆதாம், ஏவாள் வீழ்ச்சிக்கு காரணம் அதுதான். ஏவாள் தேவன் கொடுத்த கட்டளை கீழ்ப்படியாலும் அதைக் குறித்து சர்ப்பத்தோடு கூட தர்க்கித்துக் கொண்டிருந்தாள். முடிவிலே அவர்கள் ஏமாற்றப்பட்டார்கள். தேவன் வேண்டாம் என்று விலக்கிய நன்மை தீமை அறியக்கூடிய மரத்தின் கனியை புசித்தார்கள் என்று பார்க்கிறோம். எப்போது அவர்கள் சாத்தானுக்கு கீழ்ப்படிந்து அந்த கனியை புசித்தார்களோ, அப்போது அவர்கள் தேவனை விட்டு விலக வேண்டியதாயிற்று. தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட எந்த சிருஷ்டியும் தேவனுக்கு ஒப்பாகவே முடியாது. ஆனால் சாத்தான் அவருடைய உள்ளத்தில் சிந்தையை தூண்டிவிட்டு நீங்கள் தேவனுக்கு ஒப்பாவீர்கள் என்று ஏமாற்றி அவங்கட்ட வந்து சொல்லும்போது அவர் சொல்லிடலாம்ல, அவருடைய சாயல்ல படைக்கப்பட்ட அப்பாலே இப்போ சாத்தானே அன்னைக்கே விரட்டியிருந்தா பிரச்சனையே இல்ல. அங்க போய் சொன்னா அவனுடைய வார்த்தையை கேட்டு அத சிந்திக்க ஆரம்பிச்சு, அங்க வந்து பாவம் செய்து அது ஆத்துமா செத்து போயிடுச்சு. இதுதான். அவர்கள் வீண் சிந்தனையை உள்ளத்தில் வளரவிட்டது மாத்திரமல்ல, தேவனுக்கு விரோதமாக கற்பனை செய்தது மாத்திரமல்ல, அவர்கள் செயலிலும் இறங்கி தேவனுடைய கட்டளை உடைத்து புசிக்க வேண்டாம் என்று சொன்ன கனியை புசித்தபடியினாலே, தேவனுக்கும் மனுஷனுக்கும் இடையிலே பெரும் பிரிவினை ஏற்பட்டது. சாத்தான் கொண்டு வந்த வீண் சிந்தனைகளும் அவர்கள் விழுந்தபடியினாலும், மாயை அவருடைய இருதயத்தை பற்றி பிடித்து முடிவிலே அவர்கள் ஏதேன் தோட்டத்தை விட்டு துரத்தடிக்கப்பட்டார்கள். இதுக்கு தான் நாங்க சொல்றது, நாள் முழுவதும் சிந்தையில வந்து பரிசுத்தம் இருக்கணும். அதாவது இப்ப இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கணும். கண்டத பார்த்துட்டு நம்முடைய கண்ணு தான் வந்து எப்படி அந்த கேமராவுக்கு லென்ஸ் மாரி. என்னத்த பார்க்குறோமோ அது உள்ள சிந்தையில போய் உட்காந்துக்கும். நைட் ஆனா அப்புறம் அப்பதான் பயமுறுத்துறதும், மிரட்டலும். ஒரு வாட்டி ஒரு வாலிப பையன ஜெபிக்கிறதுக்கு கொண்டு வந்திருந்தாங்க. அப்புறம் நான் ஜெபிக்கும்போது நான் சொன்னேன், "நீ பகலெல்லாம் பேய் படம் பார்த்தியா?" அப்படின்னு கேட்டேன். அவன் உடனே சொல்றான், "எனக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கும் ஆன்ட்டி" அப்படின்னு. அதனால அவன் அத பார்த்து, பார்த்து நைட் ஆனா அவனால தூங்க முடியல. அது ஃபுல்லா நைட்ல வந்து மிரட்டி பயமுறுத்துறது. அதனால தான் அந்த சிந்தைய வந்து கிறிஸ்துவுக்குள்ளாய் சிறைப்படுத்தணும். தேவையில்லாத சினிமாவ பார்க்கறது, பயப்படுத்துறது, பயப்பாக்குறது இதெல்லாம் விட்டுருங்க. இதெல்லாம் பிள்ளைகள்ட்ட வந்து அனுமதி குடுக்காதீங்க. முதல்லயே நீங்க நோ சொல்லிறணும். அது பெருசா வளர்ந்ததுக்கு அப்புறம் அது கேட்காது. முதல்லயே நீங்க பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கண்டிஷன்ல போட்டுறணும். அப்பதான் அவங்க வந்து அவனுடைய பிசாசுடைய சிந்தையிலிருந்து மீட்டெடுக்கப்பட முடியும். அதனால தான் எல்லாருமே வீண் சிந்தனைலாம் வழிவகுக்கிற இன்னொரு சம்பவத்தையும் வேதத்துல சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். பழைய ஏற்பாட்டுல சவுல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தான். தேவன் அவனுக்கு ஒரு முக்கியமான கட்டளை கொடுத்து, அமலேக்கியரை பூமி இல்லாதபடி அதுவும் அப்படித்தான். ஆண்டவர் அவன் ஒருத்தரும் இல்லாதபடி நீ அழிச்சு போடணும். இவர் பாருங்க எப்படின்னா, அமலேக்கியரில் மேல் கட்டியதான் அப்படி ஒரு இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வெளிவந்தபோது அமலேக்கியரின் புத்திரர் அவர்களுக்கு எதிராக நின்று அவர்களை தாக்கினபடியினால் தேவனுடைய கோபம் அபிமெலேக்கின் மேல் பற்றி எரிந்தது. அப்படி ஒரு தேசம் வானத்தின் கீழ் இராதபடி அவர் வைராக்கியம் கொண்டு சில நேரத்துல ஆண்டவர் வந்து வைராக்கியமா சில காரியங்களை செய்வார். அங்குள்ள ஆணானாலும் சரி, பெண்ணானாலும் சரி, மிருக ஜீவனாலும் சரி எல்லாம் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய கட்டளையாய் இருந்தது. அதற்கு சவுல் கீழ்ப்படியாம பாருங்க அந்த மாம்ச சொல்றத பற்றி ஆனா சவுலுக்குன்னு தனி சிந்தையும் எங்களும் இருந்தன. அவன் போர் வீரர்களை கொண்டாலும் கூட அமலேக்க ராஜாவை ஆகாகை தப்புவித்தான். வேதம் சொல்கிறது சவுலும் ஜனங்களும் ஆகாகையும் ஆடு மாடுகளின் முதல் தரமானவைகளையும் இரண்டாவது மாணவர்களையும் ஆட்டுக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல் தப்ப வைத்து அற்பமானவைகளும் உதவாதமானவைகள் சகல வஸ்துக்களையும் முற்று அழித்து போட்டான். பாருங்க 1 சாமுவேல் 15:1 பொருளாசை என்பது ஒரு விக்கிர ஆராதனை. அவன் பாருங்க ஆசைப்பட்டு அதை செய்தான். கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யும்போது எப்படி அது? கர்த்தருக்கு பிரியமானதை செய்யணும். அதான் கர்த்தருக்கு கீழ்ப்படியும்போது பாருங்க கீழ்ப்படியாம போனான் அந்த சவுல் தான். தேவனுடைய தீர்க்கதரிசி சாமுவேல் சவுல் செய்த இந்த காரியங்களை குறித்து அறிந்தபோது நேரடியாக சவுலை பார்த்து நீர் கர்த்தருடைய சொல்லை கேளாமல் கொள்கையின் மேல் பறந்து கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தது என்ன என்று கேட்பார். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 19, 23. இன்னைக்கு உங்களுக்கு கூட நான் சொல்றேன். ஆண்டவருடைய ஆலோசனை கேட்டு வழி நடத்தப்படுங்க. உலகம், மாமிசம், பிசாசு எப்பவுமே நமக்கு விரோதமா தாங்க சொல்லிக் குடுத்துட்டே இருக்கும். அத பார்க்கக்கூடாது, பேசக்கூடாது. வசனம் என்ன சொல்லுது? வசனம் என்ன சொல்லுது? அவர் உன் வாசல்களின் தாழ்ப்பாள்களை பலப்படுத்தி, உன்னிடத்தில் உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க. அப்ப நம்முடைய வாசல் தாழ்ப்பாள் வந்து பலன் அடையணும். அதில் வீட்ல பூட்டிட்டு எத்தன முறை அந்த பூட்ட புடிச்சு, புடிச்சு இழுத்து பார்க்குறீங்க? அதே மாரி தான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நம்ம சிந்தை வந்து நல்லா தேவ வசனத்தினால் பூட்டப்பட்டிருக்கணும். தாவீதின் திறவுகள் எப்படி?
ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர், ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டு. வசனத்த வச்சு பிசாச லாக் பண்ணிடலாங்க. ஆசீர்வாதத்த திறவுகள் வச்சு திறக்கணும். அதனால நீங்க வீண் சிந்தைகள்லாம் வரும்போது, நீங்க அத லாக் பண்ணணும். கர்த்தர் உங்களுடைய சிந்தையை கிறிஸ்துவுக்குள்ள நான் சிறைப்படுத்துறேன்னு சொல்லணும். சிந்தையில தேவையில்லாததெல்லாம் கொண்டு பாருங்க, இப்ப நெறைய பேரு சிந்தையினால் வீணராகி போனார்கள். அந்த ரோமர் 1:21 சொல்லுது, உங்க இருதயம் ஸ்தோத்திரமாய் பண்ணாம இருந்தா, உங்க சிந்தை வீணாய் போயிரும். அது இருள் அடையும்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நீங்க தெரிஞ்சுக்கணும். என்ன அர்த்தம்? எப்பவுமே உங்க வாயில ஸ்தோத்திர பலி இருக்கணும். நன்றி பலி இருக்கணும். முறுமுறுப்பு. கர்த்தருக்கெல்லாம் அருவருப்புன்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த மாரி இருக்கவே இருக்காதீங்க. உலக மாமிச பிசாசு சொல்றத கேட்காம, கர்த்தருடைய வார்த்தை உங்கள குறிச்சு என்ன குறிச்சு, உங்க குடும்பத்த குறிச்சு, நீங்க செய்ற ஊழியத்த, நீங்க செய்யும் பிசினஸ் அது என்ன சொல்லுது? அப்படின்னு கேட்கணும். அது மாத்திரம் இல்ல, வேதம் சொல்லுது, நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் உன்னோடு இருக்கிறார். நீ கையிட்டு செய்யும்போதெல்லாம் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். எல்லா விதத்திலும் தேவனுடைய வார்த்தைய உங்க வாழ்க்கைக்குள்ளயும், உங்களுடைய எல்லா ஆசீர்வாதத்துக்குள்ள இன்சர்ட் பண்ணிடுங்க. அவர் கிரியை செய்யட்டும். அவர் கிரியை செய்யும்போது அது தப்பு வராது. அதுல மரணம் வராது. ஜீவனும் ஆவியாய் இருக்கும் வசனம். புரிந்து கொள்ளுங்கள் தேவ பிள்ளைகளே. நாமும் கூட பல வேளையில் அந்த வழியில் செல்கிறவர்களாக இருக்கிறோம். தேவனுடைய கட்டளைகளை அப்படியே நிறைவேற்றுவதை விட்டுவிட்டு, நம்முடைய சொந்த எண்ணங்களுக்கு இடம் கொடுத்து விடுகிறோம். வேதத்தின் சத்தியங்களோடு கூட நம்முடைய சொந்த புத்தியை இணைத்து வைக்கிறோம். தேவனோடு கூட வாதாடுகிறோம். நாம் சுயமாக அவர் இல்லாமலே இயங்க முடியும் என்று எண்ணி விடுகிறோம். அதுதான். வித்தவுட் ஜீசஸ் வி ஆர் ஜீரோ. வித் ஜீசஸ் வி ஆர் ஹீரோஸ். தெரிஞ்சுக்கொள்ளுங்க. அவர் இருக்கணுங்க. அவர் கூட இருக்கணும். அவர் சொல்றாருல்ல, பயப்படாத நான் உன் கூட இருக்கிறேன். நீ அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அமர்ந்து இருக்க கற்றுக்கொள்ளணும். அடங்கி இரு. அவருடைய பலத்த கரத்துக்குள்ள. அதுக்கெல்லாம் கீழ்ப்படியணும் அந்த வார்த்தைகள்லாம். அப்படி கீழ்ப்படிந்து நீங்க நடக்கும்போது பிரமிக்கத்தக்க அதிசயமா கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவதை நீங்க பார்ப்பீங்க. தேவனுக்கு விரோதமான எழும்பு ஒவ்வொரு வீண் சிந்தையும் முற்றிலும் அகற்றப்பட வேண்டியது அவசியம். பெருமையான சிந்தை, எண்ணங்கள் கீழ்ப்படுத்த வேண்டியது அவசியம். எவ்வளவுக்களவு தேவன் மேல் உங்கள் விசுவாசம் பெரிதா இருக்கிறதோ, அவ்வளவுக்களவு நீ அவருடைய வழியை முற்றிலும் பிடித்துக் கொள்வீர்கள். உன்னுடைய விசுவாசம் பெரிதா இருந்தால் நீ தேவனோடு கூட வாதாடாமல், உன்னுடைய சுய அறிவுக்கு இடம் கொடுக்காமல், கர்த்தருடைய வார்த்தையில ஆம் என்றும் ஆமென் என்று சொல்லியிருக்கிறேன் ஏற்றுக்கொள்ளவராய் இருப்பீர்கள். அப்பொழுது சாத்தானால் உங்களை வஞ்சிக்க முடியாதே. சத்தியத்தின் வழியிலிருந்து யாரும் உங்களை தடுக்கவும் முடியாது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளை வீண் எண்ணங்களையும் வாக்குவாதங்களையும் விட்டு தள்ளுவோமாக. மனுஷனுடைய ஞானம் அறிவும் தேவனுடைய கற்பனைக்கு அவமாக்க முடியும். தேவனுடைய கட்டளைகளுக்கு அப்படியே கீழ்ப்படிவோமாக. ஒருபோதும் முறுமுறுக்கவோ அல்லது கேள்வி கேட்கவோ வீண் சிந்தைகளை வைத்து இருதயத்தில் இடம் கொடுக்கவோ கூடாது. தேவனுடைய சத்தியம் இந்த வாழ்க்கையின் மூலமாக வெளிப்படுத்தப்படுவதாக. இரண்டாவது நாம் பார்க்கும்போது மேட்டிமைகளை நிர்மூலமாக்குகிறது. சாத்தானுடைய கோட்டைகளை நிர்மூலமாக்க வேண்டால் மேட்டிமையை வீழ்த்துவது அவசியம். அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார், தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி 2 கொரிந்தியர் 10:5. இதற்கு ஒரு நல்ல உதாரணம் பாபிலோன் கோபுரம் தான். அங்கே ஜனங்கள் மனமேட்டிமை உள்ளவர்களானார்கள். தேவனைப் போல தங்களை உயர்த்த எண்ணினார்கள். அந்த காலத்தை குறித்து சற்றும் யோசித்து பாருங்க. ஜலப்பிரளயத்துக்கு பிறகு கர்த்தர் ஜனங்களோடு பல உடன்படிக்கை செய்தார். பூமியில் உள்ள நாளவும் மிதைப்பும் அறுப்பும் சீதனமும் உஷ்ணமும் கோடைகாலம் மாரிகாலமும் பகலும் இரவும் ஓய்வதில்லை என்றும் ஆதியாகமம் 8:22 சொல்றாரு. நீங்கள் பலுகி பெருகி அவருடைய கட்டளை என்ன? நீங்க பலுகி பெருகி திரளாய் வர்த்திக்க பண்ணுவேன்னு சொல்லி ஆதியாகமம் 9ல ஆண்டவர் உடன்படிக்கை பண்ற 9:7ல. ஆனா இந்த ஜனங்க நம்ம பலுகக்கூடாது, ஒரே இடத்துல இருக்கணும்னு சொல்லிட்டு தாம் பேர் பெருமைக்காக பாபிலோன் கோபுரத்தை போய் கட்டி உயரமா கட்டுறாங்க. பூமியும் ஒரே பாஷையும் ஒரே விதமான பேச்சும் இருந்தது. ஜனங்கள் கிழக்கே இருந்து பிரயாணம் பண்ணுகையில் சினையார் தேசத்துல சமபூமியை கண்டு அங்கே கூடியிருந்தார். அப்பொழுது அவங்க சமபூமியை கண்டு அந்த இடத்தை பார்த்து இடம் விடுறாங்க. அப்பொழுது அவர்கள் நாம் செங்கல் அறுத்து அதை நன்றாய் சுடுவோம் வாருங்கள் என்று ஒருவர் பேசிக் கொண்டார்கள். கல்லுக்கு பதிலாக செங்கலும் சாந்துக்கு பதிலாக நிலக்கிலும் அவர்களுக்கு இருந்தது. பின்னும் அவர்கள் நம் பூமி எதங்கும் சிதறி போகாதபடிக்கு ஆண்டவர் பலுகி பெருகி போகணும்னு சொல்றாரு. இவங்க சிதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தை வானத்தை அலாவலாம் சிகரம் உள்ள ஒரு கோபுரத்தை கட்டி நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம் பாருங்கள் என்று சொல்லி கொண்டார்கள். ஆதியாகமம் 11:1-4 வரை சொல்ல இந்த பகுதியை வாசித்து பாருங்க. அவர்கள் கோபுரம் கட்டுவதின் நோக்கம் என்ன? நாம் நமக்கு பேர் உண்டாக்குவோம் என்பது. அதான் பேர் பெருமை. சிலவர் சொல்லுவாங்க. அவங்க யார் தெரியுமா? நாங்க யார் தெரியுமா? என்னப்ப தெரியுமா? அப்படிலாம் இந்த பேர் பெருமை. நாங்க என்ன குடும்பம் தெரியுமா? நாங்க என்ன ஜாதி தெரியுமா? நாங்க சில பேர் நாங்க இந்த ஊழியத்துல இருக்கிறவங்க தெரியுமா? அப்படிலாம் பேசுவாங்க. அதெல்லாம் அந்த பாபிலுக்கு போற மாரி தான். பெருமை.
கர்த்தர் நோவாவோடு சொல்லும்போது, நீங்கள் பலுகி பெருகி திரளாய் வர்த்தித்து விருத்தியாக்குங்கள் என்றார். ஆனால் இவர்களோ நாங்கள் சிதறி போகாமல் ஒரு இடத்தில் ஆண்டவருக்கு விரோதமா அவர் வந்து பலுகி பெருகணும்னு சொல்லி இவங்க அவரோட கட்டளைக்கு விரோதமா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அவர்கள் சுயமாக தங்களுக்கு நோக்கங்களை, கட்டிடங்களை, கோபுரங்களை, தங்களுக்கு தெய்வங்களை உண்டு பண்ண ஆரம்பித்தார்கள். மனுஷனுடைய இந்த மேட்டிமையான எண்ணங்களைக் கண்டு கர்த்தர் அவர்களுக்கு விரோதமாய் கிரியை செய்ய வேண்டியதாய் தேவன் அவருடைய பாஷையை தாறுமாறாக்கினார். அவருக்குள்ள இருக்கும் குழப்பத்தை கட்டளையிட்டு, ஆகவே அந்த பட்டணம் குழப்பத்தின் பட்டணம். அதான் பாபிலோன் பட்டணம் என்று அது வந்து பாபேல் என்று ஆயிற்று. கர்த்தர் அவர்களை அவ்விடத்திலிருந்து பூமியின் மீது சிதறி போக அப்பொழுது நகரம் கட்டுகிறதை விட்டு விட்டார்கள். இதுதான் எப்பவுமே குழப்பமான சூழ்நிலை கொண்டு வருவார் சத்துரு. அதுக்கு நீங்க இடமே கொடுக்க கூடாது. எல்லாம் அன்றைக்கு பாபிலோனை கட்டி பேர்ப்புகளை உண்டாக்க விரும்பின மக்களுடைய உள்ளத்தில் என்னென்ன குழப்பம் இருந்ததோ அதே குழப்பத்தை இன்றைக்கு நாம் உலகமெங்கும் காண்கிறோம். ரோமர் சாம்ராஜ்யத்தின் சரிவுக்கு இந்த மனமேட்டிமை தான் காரணம். ரோம சாம்ராஜ்யம் முதலில் சன்மார்க்கத்தில் ஆரம்பித்தது. ஆனால் போக போக அவர்கள் மன மேட்டிமை உடையவர்களாய், ஆகவே தேவன் அங்கே அதை குழப்பத்திற்கு ஒப்புக் கொடுத்தார். ரோம சாம்ராஜ்யம் கிழக்கு மேற்கு ராஜ்யங்களை இரண்டாக உடைத்தது. முடிவில் அந்த அத்தனை நாகரீகமுடைய அந்த சாம்ராஜ்யம் காட்டு மிராண்டிகளாய் அழிக்கப்பட்டது. ரோம சாம்ராஜ்யத்துக்கு பிறகு ஏறக்குறைய 20 வகையான சாம்ராஜ்யங்கள் எழுந்து விழுந்தன. அவைகளை வீழ்ச்சிக்கு மிக முக்கியமான காரணம் என்னவென்றால், அவைகள் ஏற்பட்ட மனமேட்டிமை தான். மனமேட்டிமை மட்டும் வரவே கூடாது. உங்களை ஆசீர்வதித்து கர்த்தர் உங்களை உயர்த்தி பெருகச் செய்கிறார்ன்னா, அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நீங்க கொடுக்கிறமே ஒழிய, அவர் முன்பாக உங்களை தாழ்மைப்படுத்தணும். ஒவ்வொரு நாளும் நீங்க சொல்லணும். நீங்க இல்லாம நான் வாழவே முடியாது ஏசப்பா. இது கொடுத்து ஒன்றுமில்லாமல் இருந்து என்னை உயர்த்தி இவ்வளவு தூரம் என்னை ஆசீர்வதித்து உயர்த்தின தேவன் நீர் மாத்திரமே அப்படி சொல்லி நம்ம எப்பவுமே நம்மளோட மனத தாழ்மைக்குள்ள மனத்தாழ்மை உள்ளவர்களுக்கு தான் கர்த்தர் கிருபை கொடுக்க முடியும். அதை தெரிந்து கொள்ளுங்க. கடைசியா நாங்க பார்க்கும் பொழுது எண்ணங்களை சிறைப்படுத்துங்கள். சாத்தானுடைய வஞ்சங்களை முறியடிப்பது 3வது வழி எண்ணங்களை சிறைப்படுத்துவது. அப்போஸ்தலனாகிய பவுல் எந்த எண்ணத்தை கிறிஸ்துவுக்குள் கீழ்ப்படிய சிறைப்படுத்துவதாக இருக்கிறோம் என்று குறிப்பிடுகிறார். 2 கொரிந்தியர் 10:5 மிக முக்கியமானது. ஒரு ரகசியத்தை இந்த வேதத்தில் அறியும். நீ எந்த ஒரு மனுஷனுடைய எண்ணத்தையும் கீழ்ப்படுத்துகிறாயோ அந்த ஆளை உனக்கு அடிமையாக்கி விடுகிறாய். ஜனங்களுடைய எண்ணங்கள் தங்களை வசப்படுத்தி பலவிதமான விளம்பரங்களை நேரடியாக ஒரு டெலிவிஷன்ல பத்திரிகைகள் நம்ம காண்கிறோம், கேட்கிறோம். நாம் வாழ்கிற அந்த நாட்கள் விளம்பரத்தின் மூலமாக மனுஷனுடைய எண்ணங்கள் அப்படித்தான் நடக்குது இப்போ. எல்லா பேர் புகழ் வரணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், யூடியூப்னு அது என்ன எல்லாத்துலயும் யார் தெரியுமான்னு தான் காட்டிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் இல்ல. பாருங்க என்னுடைய எல்லா காலங்களிலும் கர்த்தர் கூட இருக்கிற ஆலயத்திற்கு வீட்டுக்கு திரும்பி ஒவ்வொரு நாட்களிலும் நம்ம வந்து எல்லா நம்முடைய கண்கள் கிறிஸ்துவுக்குள் சொந்தமாகும் போது இந்த மாயமான அடிமைத்தனத்தில் விடுதலை பெற முடியும். அப்பொழுது பாத்திரமே சத்தியத்தை முழுமையாய் நாம் அறிந்து கொள்வராக இருப்போம். இயேசு கிறிஸ்து ஒருவரே வழியும் சத்தியம் ஜீவனுமாறு. அவரே விடுதலையும் ஆசீர்வாதத்தை தந்தருளுங்க. மாயமான விளம்பரங்களில் மனதை செலுத்தாதீர்கள். வேத வசனங்களின் மேலும் தெய்வீக சத்தியத்தின் மேலும் நம்முடைய இதயத்தை செலுத்தி கிறிஸ்துவுக்குள் கீழ்ப்படியுங்கள். கிறிஸ்துவுடைய சிந்தையை உங்களுடைய சிந்தையோடு இணைத்துக் கொள்ளுங்க. கிறிஸ்துவுடைய சிந்தைன்னா என்ன? வேத வசனத்தின்படி ஆவியின் சிந்தையெல்லாம் நிரப்பப்படணும். வேதத்தை இரவு பகல் கருத்தோடு தியானித்து அதை உங்கள் சிந்தனை முறையில் முதலாவது அது வந்து நம்மளை பரிசுத்தப்படுத்தும். பரிசுத்தத்தை கீழ்ப்படுத்தும். அதுக்கு ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவர்களை சிந்திக்கிறாங்க. மாம்ச சிந்தையோ மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம் வந்து ரோமர் 8:5-6 சொல்லப்பட்டிருக்கு. ஆவியின்படி நடக்கிறவர்கள் சாத்தானுடைய வஞ்சங்களை அறிந்து கொண்டு பரிசுத்த ஆவியின் வல்லமையால் சகல எண்ணங்களையும் கிறிஸ்துவுக்குள் சிறைப்படுத்துகிறார். அப்பொழுது தேவனுடைய ஒவ்வொரு சத்தியத்தை ருசி பார்க்க முடியும். நம்முடைய எண்ணங்கள் கிறிஸ்து இயேசுக்குள் கீழ்ப்பட்டிருக்க முடியும். எவ்வளவு தூரம் சகல எண்ணங்களையும் இயேசு கிறிஸ்து நாமத்தால் கழுவப்படுறதுக்கு அப்போது நம் தேவன் அருளுகிற ஜீவன், சமாதானம், ஆசீர்வாதங்களை பெற்று மகிழ்ச்சியோடு நமக்கு காணப்படும். நம்ம கர்த்தர் சொல்லிக் கொடுத்த காரியங்களை எல்லாத்தையும் நான் கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது எல்லாவற்றிலும் கர்த்தர் கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பதை நீங்கள் காண்பீர்கள். நாம் ஜெபிப்போமா? எங்களை மிகுதியாய் நேசிக்கிற அன்புள்ள இரட்சகரே, இம்மட்டுமா நம்முடைய பிள்ளைகளோடு நீர் பேசினீர் ஆண்டவரே. பிசாசுடைய வஞ்சகத்திற்கு எப்படி விலக்கி காக்கப்பட வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தீங்கப்பா. ஒரு நாளும் ஆண்டவரே அவனுடைய சிந்தையோ அவனுடைய எதையோ மாம்ச சிந்தையோ உலக சிந்தையோ பிசாசு சிந்தையோ கொள்ளாதபடி சிந்தையெல்லாம் கிறிஸ்துவுக்குள்ள சிறைப்படுத்தி அவனுடைய வார்த்தைக்கும் அவனுடைய சத்தத்துக்கும் கீழ்ப்படிந்து நடக்கும்போது அவனுடைய எல்லா சிந்தையில கட்டப்பட்டிருக்க எல்லா அரண்களையும் நிர்மூலமாக்கி போட முடியும். இந்த வேதத்தை இரவும் பகலும் தியானித்து அதன்படி நடக்கிற பிள்ளைகளை இந்த பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். விசுவாசம் சொல்றது வஞ்சகமா சொல்றது எல்லாம் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை அதட்டி அப்புறப்படுத்தி அந்த உம்முடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு நடக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை பிள்ளைகளுக்கு கொடுத்து நீர் ஆசீர்வதிப்பீராக. நீ ஷபில் அதுரி கந்தூரி கனாதுரா நீ ஷபில் மூனதுரிக்கு விஜயராணி சோர்ந்து போகாதே. ஒவ்வொரு நாளிலும் ஆண்டோடைய வார்த்தையை நன்றாக தியானிக்கின்றார். ஆனால் சூழ்நிலையை பார்த்து எல்லாம் அவிசுவாசத்தை பேசி அழித்து போடுகின்றார்.
இந்த நாளிலிருந்து உன் வாயை காத்துக்கொள். கர்த்தருடைய கரம் உன்னையோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பதை உன் சொந்த கண்கள் நீ பார்ப்பாய். உஷபில் லமி தரி கந்துரி ஷந்துரி பானதுனி தி ஹேடனு கபி ஹந்துரி கபல் அதூர ஹேலதுனி ஷிபிரி மலதுரி கந்துரி கபா தி கபத சரவணகுமார். ஆண்டவரை மிகவும் நேசிக்கிற மகன், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்று விரும்புகிற மகன். ஆனால் உன்னுடைய சிந்தையில் இருக்கிற எல்லா காரியத்திலையும் உலகம் சொல்கிறது, மாம்சம் சொல்வதை ஏற்றுக்கொள்ளும்படியா இருமனம் உள்ளவனாய் காணப்படுகின்றாய். அதை எல்லாவற்றையும் கர்த்தருடைய சமூகத்தில் உன்னை அர்ப்பணித்து தேவனுடைய வார்த்தையை உன் சிந்தையில் அறைந்து கொண்டு, கர்த்தருடைய வார்த்தை எதை சொல்கிறதோ அதையே சிந்தித்து கொண்டு அதையே விசுவாச அறிக்கையிடு. கர்த்தருடைய வாழ்க்கையில எல்லாம் தலைகீழாய் மாறி போவதை, ஆசீர்வாதத்தை நீ சுதந்திரிக்க முடியும் என நிரூபித்து காட்ட உன் கண்கள் அதிசயத்தை காணும். ஷபி லதுனி கந்துரி கலதோரா வீரி ஹேடனோ தரவி சந்துரிக்கு ராபர்ட்சன். கர்த்தர் கூட இருக்கிறார். அடிக்கடியாய் சொல்கிறாய், எனக்கு எல்லாரும் இருந்தும் இல்லாதவனாய் போனேன். உன் தனிமை உணர்வு அடிக்கடியாய் உன்னை தாக்குகிறது. யாரும் என்னை நேசிப்பதில்லை, எல்லாரும் என்னை வெறுக்கிறார். இல்லை மகனே, கர்த்தர் உன்னை விசாரிக்கிறவராய் கடந்து வர, நீ என்னுடையவர், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொல்கிறார். உன் வலது கரத்தை பிடித்து உனக்கு துணையில் இருக்கிறேன், வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்கிறார். விசுவாசி, உன் கண்கள் அதிசயத்தை காணும். உஷபில்ல பீதரி கந்துரிக்கமா. நாங்கள் மெய் நன்றியோடு நன்றியோடு மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொருவரை பேர்பராய் ஆசீர்வதித்து இந்த பிள்ளைகள் விரும்புகிற காரியத்தில் மாம்சத்தின்படி சிந்திக்காமல் ஆவியின்படி சிந்திக்க கர்த்தர் இரக்கம் பாராட்டி கிருபை தருவது ஆசீர்வதிக்கிறார். நீர் அப்படி செய்வதற்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கின்றேன் ஜீவனுள்ள தகப்பன். ஆமென். தேவ பிள்ளைகளே, இந்த செய்தி உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனத்தை கொடுத்திருக்கும் என்று கர்த்தருக்குள் நம்புகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.